ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம அடுப்பு எதுவுமே யூஸ் பண்ணாமல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஓரியோ பிஸ்கட்டை வச்சு ஒரு ஸ்விஸ் ரோல் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் போதுங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக செஞ்சிடலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இங்கே 4 பேக்கெட் அளவு ஓரியோ பிஸ்கட் எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் எந்த க்ரீம் பிஸ்கட்டில் வேணாலும் செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை தனியாக நம்ம க்ரீம் தனியாக பிஸ்கட் தனியாக எடுத்துக்க போகிறோம். பிஸ்கட் இந்த மாதிரி எடுத்துகிட்டு க்ரீமை வந்து வேறு ஒரு பவுலில் ஒரு நைஃப் இல்லைனா ஸ்பூனை வச்சு எடுத்து மாற்றிடுங்க. இதே போல் நம்ம எல்லா பிஸ்கட்லேயும் க்ரீமை தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம். இந்த க்ரீமை தான் நம்ம உள்ள ஒயிட் கலர் க்ரீமுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம நார்மலாக க்ரீம்லாம் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த பிஸ்கட்டில் இருக்கிற க்ரீமே போதுமான அளவாக இருக்கும். இப்போ இதே போல் எல்லா பிஸ்கட்டையும் எடுத்துக்கலாம். இப்போ பிஸ்கட்டில் உள்ள க்ரீம் எல்லாமே தனியாக மாற்றி எடுத்தாச்சு. பிஸ்கட்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த க்ரீம் வந்து ஒரு சைடில் இருக்கட்டும். நம்ம பிஸ்கட்டை வந்து நல்லா பவுடராக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம், இல்லை 1-2 உடச்சி கூட சேர்த்துக்கலாம். நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இதை வந்து வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால், காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அந்த அளவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரே நேரத்தில் ரொம்ப சேர்க்காதீங்க, அப்புறம் தண்ணி ஆகிடும். 2 டேபிள் ஸ்பூன் வந்து 4 பேக்கெட்டுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இது வந்து ஒரு சைடு இருக்கட்டும். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம க்ரீம் ரெடி பண்ணி எடுத்துடலாம். க்ரீம் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருந்த க்ரீம் எல்லாத்தையுமே ஒரு ஃபோர்க்கு இல்லைனா விஸ்க்கு வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது க்ரீம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குன்றனால லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பிசைஞ்சாலே நல்லா க்ரீமியாக வரும். இப்போ இதோட நம்ம வந்து பால் சேர்க்க போகிறோம். அப்போ நல்லா இன்னும் க்ரீமியாக கிடைக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து விட்டு அந்த க்ரீமோட நல்லா பால் ஒன்றாகி நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா ஒரு க்ரீம் மாதிரி இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து க்ரீம் அப்ளை பண்ண நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த க்ரீமும் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு சைடு இருக்கட்டும். நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு சப்பாத்தி கட்டையில் இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் பேப்பர் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச பிஸ்கட் டோ, அதுக்கு மேலே ஒரு கவர் வச்சுட்டு இதை வந்து நல்லா சப்பாத்தி கட்டை மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் மொத்தமாக மீடியமாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா உருண்டையாக தேய்ச்சி எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா தேய்ச்சாச்சு. மேலே உள்ள பேப்பரை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ இதை வந்து கரெக்டாக நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். சைடு எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ நமக்கு ரோல் பண்ணும்போது ஈவனாக இருக்கும் ஷேப்பு. இப்போ சைடு எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. அந்த டோ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி. இப்போ பாருங்கள், நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ரோல் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு இப்போ ஒரு இந்த பாலித்தீன் கவரை லைட்டாக இந்த மாதிரி தூக்கி விட்டு லைட்டாக விரலால் இந்த மாதிரி ரோல் பண்ணி விடுங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும். ரொம்ப ஃபோர்ஸாக பண்ணால் நமக்கு உடஞ்சிடும். இந்த மாதிரி ஸ்லோவாக பண்ணுங்கள். அதே போல் அடுத்த ரோல் இதே போல் ஃபுல்லாத்தையும் நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரோலை வந்து நம்ம எவ்வளோ பொறுமையாக ஸ்லோவாக பண்ணுறோமோ அந்தளவுக்கு அந்த ரோல் கட் பண்ணும்போது அந்த ஷேப் வந்து கரெக்டாக அழகாக இருக்கும். ஸ்லோவாக இதே போல் ஃபுல்லாத்தையும் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ரோல் பண்ணியாச்சு. அந்த கவரோடையே நல்லா ரோல் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக இருக்கும். இப்போ 1 ஹவர் கிட்ட நான் வச்சு எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. இப்போ இதை நைஃப்பில் வந்து கொஞ்சம் மொத்தமாக நம்ம ஒரு விரல் சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. அந்த மொத்தம் இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பெருசாக மொத்தமாக கட் பண்ணிக்காதீங்க. இந்த மாதிரி இதை ஃபுல்லாத்தையுமே ரோலாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த ரோல் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. நமக்கு இந்த மாதிரி கரெக்டாக பொறுமையாக பண்ணால் தான் அது பார்க்க அழகாக இருக்கும். ரொம்பவே சூப்பரான ஓரியோ ஸ்விஸ் ரோல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.